ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். வேதம் சொல்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளை, கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொண்டோமே ஆனால் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை எளிதாக மேற்கொண்டு நாம் இன்னும் ஆசீர்வாதமாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 34:8 இவ்வாறாய் கூறுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்பிக்கை என்பது எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை மட்டுமே சார்ந்து வாழ்வது. கர்த்தரோடு கூட நான் முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பேன் என்கிற வாஞ்சையோடு தாகத்தோடு எது நடந்தாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை உடைய மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. சங்கீதம் 40:4 சொல்கிறது, கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வணிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையும் அப்படின்றது இல்லாமல் கர்த்தரை மட்டுமே நம்பிக்கையாக வைத்து தன் காரியத்தை செய்கிற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் கர்த்தர் அவர்கள் விரும்புகிற காரியங்களை செய்து கொடுப்பார். நீங்கள் ஒரு நாளும் தாழ்ந்து போவதில்லை, விழுந்து போவதில்லை, வீணாக போவதில்லை. என் தேவன் உங்களோடு கூட இருப்பதினால் வேதம் சொல்கிறது, நீ என்னை நம்புகிறபடியால் நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மென்மேலும் உயர செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சேனைகளின் கர்த்தரை நம்பியிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஒரு நாளும் நீங்கள் வீணா போவதில்லை, ஒரு நாளும் நீங்கள் தாழ்ந்து போவதில்லை, ஒரு நாளும் நீங்கள் அநேகர் பரியாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் வந்து, பிரச்சனைகள் வந்து, பாடுகள் வந்து, நிந்தைகள் வந்து உங்களை தலைக்குனிய செய்வதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை போராட்டங்கள் வந்தாலும் அவைகளை எளிதாக மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு நல்ல பலத்தையும் நல்ல ஞானத்தையும் சத்துவத்தின் வல்லமைகளையும் கர்த்தர் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். எதற்கும் சோர்ந்து போக வேண்டாம். வேதம் சொல்கிறது, ஏசாயா 30:18 இவ்வாறாய் கூறுகிறது, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். ஆமென். கர்த்தரை நம்புகிற மனுஷனுக்கு கர்த்தர் காத்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் காத்திருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருக்களையும் அழித்து போடுவதற்கு, ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு என் தேவன் நிச்சயமாக உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். ஆமென். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. யோவான் 5:23 சொல்கிறது, குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். ஆமென். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பது கர்த்தரை கனம் பண்ணுவதற்கான அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தரை சார்ந்து வாழும்போது நாம் அவரை கனப்படுத்துகிறோம். அவர் மீது விசுவாசம் இல்லாமல் அபிவிசுவாசமாய் வாழும்போது நாம் கர்த்தரை கனவீனப்படுத்துகிறோம். எச்சரிக்கையாயிருங்க. கர்த்தரை கனப்படுத்துவதில் முந்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கென்று வைராக்கியமா, என் பிள்ளை எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு அவன் போக மாட்டான் என்கிற அந்த நம்பிக்கை தேவன் உங்கள் பேரில் வைப்பாரே ஆனால்
சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். 1 பேதுரு 2 அதிகாரம் 6 இவ்வாறாய் கூறுகிறது, அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேறப்பட்டதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. மூலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, வாஞ்சை, தாகம், வைராக்கியம் வைக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். முழு மனதோடு கூட அவரிடத்தில் அன்பு செலுத்துங்கள். முழு பலத்தோடு அவரிடத்தில் நம்பிக்கை வைங்க. நிச்சயமாக உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை, பிரச்சனைகளை நீங்கள் மாற்றி ஒரு புதிய அத்தியாயத்தை, புதிய புரட்சியை செய்ய கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். God bless you. I am Prophet and Pastor P. Benjamin Newton. I am in Trichy. My mobile number is 8072959